Hi friends, welcome to my way of lifestyle. இன்னைக்கு நாம சூப்பர் டேஸ்டான சென்னா மசாலா எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். இது ஸ்டார்டர் ஸ்டைல்ல ரொம்பவே டேஸ்டா இருக்கும். இது செய்யறதுக்கு நான் ஒரு 1/4 கிலோ அளவுக்கு ஒயிட் சுண்டல் எடுத்து நைட்டே 3 டைம் கழுவிட்டு ஊற வச்சிருக்கேன். இப்போ இதை ஒரு 2 டைம் கழுவிட்டு நாம இந்த கொண்டக்கடலையை குக்கர்ல சேர்த்துக்கலாம். இப்போ இது கூடவே நாம ஒரு பிரியாணி இலை, ஒரு ஏலக்காய், ஒரு துண்டு பட்டை, ஒரு கிரீன் டீ பேக், இதுக்கு தேவையான சால்ட்டு, இது முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றி இதை நம்ம குக்கரில் வச்சு ஒரு 5 விசில் விட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். இந்த க்ரீன் டீ பேக் யூஸ் பண்ணும்போது நல்ல டேஸ்ட்டாகவும் நல்ல ஸ்மெல்லாகவும் இருக்கும். ஸ்டார் ஹோட்டல்ஸ்லாம் இந்த மாதிரி தான் செய்வாங்க. உங்கள்கிட்ட க்ரீன் டீ பேக் இல்லைன்னா நார்மல் டீயை ஒரு நார்மல் கிளாத்தில் கட்டி உள்ளே போட்டுக்கோங்க. ப்ரெஷர் தானாக ரிலீஸ் ஆனதும் நம்ம குக்கர் ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த டீ பேக்கை மட்டும் வெளியே எடுத்துடலாம். பாருங்கள், சுண்டல் நல்லா வெந்திருக்கு. இதிலேருந்து நம்ம ஒரு 1.5 கரண்டி அளவுக்கு எடுத்து பேஸ்ட் பண்ணுறதுக்காக நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இந்த சென்னா மசாலாவுக்கு ஒரு 4 கிராம்பு, ஒரு ஏலக்காய், ஒரு துண்டு பட்டை எடுத்து நல்லா பவுடராக இடித்து வச்சுக்கோங்க. இப்போ ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சு அதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்துக்கோங்க. ஸ்டார் ஹோட்டல் ஸ்டைல்னாலே கண்டிப்பாக பட்டர் சேர்க்கணும். ஆயில் நல்லா ஹீட் ஆனதும் 1 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இது கூடவே நம்ம இடித்து வச்சுருக்கிற பட்டை, கிராம்பு, ஏலக்காய் பவுடரையும் இதில் சேர்த்துக்கோங்க. இது ஃப்ரை ஆனதும் இதில் ஒரு 2 கொத்து அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. நான் ஒரு 3 மீடியம் சைஸ் வெங்காயம் எடுத்து நல்லா பொடியாக கட் பண்ணி இது கூட சேர்த்துக்கிறேன். அது நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும். நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் பட்டனையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனுக்கு வரும். இப்போ இதோட 1 டீஸ்பூன் அளவுக்கு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா பச்சை வடையில் போக வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இதில் இப்போ ஒரு பச்சை மிளகாவும் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இதுக்கு தேவையான மசாலா சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/4 டீஸ்பூன் ஜீரக பவுடர், கொஞ்சம் மஞ்சள்தூள் சேர்த்து இதுலேயே நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. எப்போவுமே நம்ம இந்த மாதிரி மசாலா சேர்க்கும்போது இந்த மாதிரி நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும். ஒரு 1 நிமிஷம் வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிட்டோம்னா நல்ல டேஸ்ட்டாகவும் நல்ல வாசனையாகவும் இருக்கும். இப்போ இதில் சேர்க்குறதுக்கு நான் ஒரு 3 மீடியம் சைஸ் தக்காளி எடுத்து நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். நம்ம இதில் சேர்த்துருக்கிற வெங்காயம், தக்காளி, மசாலா எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதை ஒரு மூடி போட்டு மூடி ஒரு 3 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் நல்லா வேக விட்டுக்கோங்க. இது நல்லா வெந்து நல்லா பச்சை வாசனை நல்லா போனால் தான் இந்த சென்னா மசாலா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம எடுத்து வச்சுருந்த வேக வச்ச கொண்டக்கடலையை எடுத்து மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், தக்காளி எல்லாம் நல்லா வெந்துருச்சு. இப்போ இந்த கரண்டி வச்சு நல்லா மசிச்சு விட்டுருங்க. இது நல்லா மசிச்சதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க கொண்டக்கடலை பேஸ்ட்டை இதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி அதையும் அலசி இது கூட சேர்த்துட்டு நல்ல ஒரு மிக்சிங் கொடுத்துட்டு மூடி போட்டு மூடி ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் வரைக்கும் நல்லா கொதிக்க விட்டுருங்க. நாம் சேர்க்குற இந்த கொண்டக்கடலை பேஸ்ட் இந்த மசாலாவுக்கு நல்ல ஒரு டேஸ்ட்டையும் திக்னஸையும் கொடுக்கும். நான் சொல்லியிருக்கிற இந்த மெத்தடில் நீங்கள் இந்த சென்னா மசாலா ரெசிபியை செய்கிறப்போ ஸ்டார் ஹோட்டலில் போய் சாப்பிட்ற போல் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ 3 நிமிஷம் ஆகிடுச்சு. மூடி ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், மசாலா நல்லா வெந்திருக்கு. நம்ம ஊற்றின எண்ணெய் எல்லாமே நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. இதில் நம்ம வேக வச்சுருக்கிற கொண்டக்கடலையை தண்ணியோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஸ்டேஜில் நீங்கள் கன்சிஸ்டன்சியை அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. உப்பு காரம் செக் பண்ணிவிட்டு பத்தலைன்னு சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு எந்தளவுக்கு திக்னஸ் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ மூடி போட்டு மூடி மீடியம் ஃப்ளேமில் ஒரு 5 நிமிஷத்துக்கு இதை கொதிக்க விட்டுருங்க. இது சப்பாத்தி, பூரி, பரோட்டா, ஒயிட் ரைஸ்க்கெல்லாம் ஒரு நல்ல காம்பினேஷனாக இருக்கும். இப்போ 5 நிமிஷம் ஆகிடுச்சு. நம்ம மூடி ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், நம்ம ஊற்றின எண்ணெய் எல்லாமே நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. அவ்வளோதாங்க, நம்ம சென்னா மசாலா ரெடி ஆகிடுச்சு. இதில் கொத்தமல்லி தழை கொஞ்சம் தூவிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். இந்த ரெசிபி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இதே போல் ஒரு நல்ல ரெசிபியோடு நான் உங்களை மீட் பண்ணுறேன். Until then, bye bye.